நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் ரஞ்சித் உனக்கு புத்தி இப்படி போயிட்டு இருக்கு? எங்க இருந்து நீ இதெல்லாம் கத்துக்கிட்ட? சொல்லுடா. இன்னையில இருந்து இந்த கடைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் ஓவர். இப்படிப்பட்ட ஆளு இந்த கம்பெனிக்கு தேவையில்லை. வெளியே போ. உன்னை வெளியில போன்னு சொல்றல. மேடம், என்ன நடந்ததுன்னு மறுபடியும் விசாரிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்க என்ன இருக்கு? எல்லாரும் முன்னாடி எப்படி இப்படி? உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் சொல்றது கேட்கலையா? வெளியே போ. வெளியே போடா. அப்போ உங்க பையனை நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்டாஃப நம்புறீங்கல்ல? நீ எதுவும் பேச வேண்டாம். இங்க இருந்து வெளியே போ. அம்மா, உன்னை வெளியே போன்னு சொல்றல. சொல்றத கேளுங்கம்மா. போ. இனிமே இங்க நிக்காத. வெளியே போ. அம்மா, சொல்றத கேளுங்க. சூப்பர். அது நல்ல விஷயம்தான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆமா மேடம், இப்பதான் எல்லாம் நடந்து முடிஞ்சது. ஓ, அடிச்சு துரத்திட்டாங்களா? ஐயோ, இத கொண்டாடியே ஆகணுமே. ஆமா, நான் சொல்றது உண்மைதான் மேடம். அது என்ன? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி அரேஞ்ச் சொல்லி நான் கால் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா அக்டோபர் 24 பிளான் பண்ணிக்க. மால்தீவ்ஸ்ல இப்போ செம கிளைமேட்டா இருக்கு. உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மொத்த செலவு டாடி ஓடுது. என்ன அப்படின்னா நாங்க ரூபி, என்ன சித்தி? இந்த வீட்ல எப்பவுமே நீயும் நானும் தானே பெரிய குற்றவாளிங்க. ரஞ்சித் எல்லாரோட செல்ல புள்ள. இந்த வீட்ல அது எப்போ நடக்கிறதானே சித்தி? இப்போ அந்த நல்ல புள்ளையோட இன்னொரு முகம் வெளியே வந்திருக்கு. என்ன சொல்றீங்க சித்தி? ரஞ்சித் என்ன பண்ணா? என்ன சொல்றது? மேனகா அக்கா ரஞ்சித் அடிச்சு கடையை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. என்ன விஷயம்? அப்போ அக்கா உங்களுக்கு கால் பண்ணி எதுவுமே சொல்லலையா? இல்ல. ஐயோ, நம்ம குடும்ப மானமே நடு தெருவுக்கு வந்துருச்சு. ஏமா, விஷயத்த சொல்லு. ஏமா, அதை எப்படி சொல்றது? அங்க சேல்ஸ்ல இருந்த ஒரு ஸ்டாஃபா ரஞ்சித் அசிங்கமா போயிடுச்சு. நீ என்ன ஹேமா சொல்ல வர? நான் உண்மைதான் சொல்றேன். நம்ம ரஞ்சித் நம்மளோட ஒரு ஸ்டாஃப் கிட்ட தப்பா நடந்திருக்கான். டாடி, என்ன டாடி இதெல்லாம்? நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இந்த மாதிரி. அதோ ரஞ்சித் தான் நினைக்கிறேன். நீங்களே அவன்கிட்ட கேளுங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையாடா? நீ நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட அப்பா, அப்பா நீங்க கேட்டது ஒன்றும் உண்மை இல்லப்பா. நான் அதை செய்யவே இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அம்மா உன்னை அடிச்சு விரட்டினாங்களா? அது ஆமாப்பா. ஆனா நீ அண்ணா சொல்றது கேளுங்கண்ணா. அண்ணா சொல்றது கேளுங்கண்ணா.
நான் இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இந்த சொசைட்டில நம்ம டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒரு இமேஜ் இருந்தது, அதை இவன் ஒரு நிமிஷத்துல கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். அப்பா தப்பே செய்யாத எல்லாரும் சேர்ந்து தண்டிக்கிறீங்க. ஒண்ணா இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு அதை நீ நியாயப்படுத்துறியாடா? இதுக்கப்புறம் நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. இல்ல வரமாட்டேன். இனிமே உங்க யார் மூஞ்சிலையும் நான் முடிக்க போறதே இல்ல. மத்தவங்க முன்னாடி ஒரு பஃபூன் மாதிரி எனக்கு நிக்க விருப்பம் இல்ல. நான் போறேன். டேய் ரஞ்சித், டேய் ரஞ்சித், அண்ணா நில்றா நில்றா. அண்ணா நில்லுன்னு. ஏன் சித்தப்பா நீங்க மட்டும் என்ன தடுக்கிறீங்க? இங்கதான் யாருக்குமே என்ன பிடிக்கலையே. டேய் ரஞ்சித், என்னடா சொல்ற? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வீட்டை விட்டு போயிடுவியா? உள்ள வா. உன் சித்தப்பா சொல்றேன், உள்ள வா. நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா சித்தப்பா? ஒரு குற்றவாளியை தானே அப்பா அம்மா என்ன பாக்குறாங்க. அவங்களே வேணும் போது நீங்க ஏன் சித்தப்பா? விடுங்க, நான் போயே ஆகணும். போயே ஆகணும். விடுங்க சித்தப்பா. சரி நீ போ. ஆனா உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தர் இங்க இருக்காரு. ராஜன் கர்த்தாங்கிற உன் தாத்தா. அவர்கிட்ட போறன்ற விஷயத்தை சொல்லிட்டு போ. தாத்தா நான் போறேன். வேற யாரும் என்னை பத்தி கவலைப்பட போறதில்ல. இனி நான் இங்க இருக்க போறதில்ல. அப்போ மத்தவங்க உன்னை பத்தி தப்பா சொன்ன விஷயங்கள்லாம் நீ ஏத்துக்க போறியா? நான் சொல்றத நீங்களாவது நம்புங்க தாத்தா. நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் உங்களோட பேரை அவ்வளவு கேவலமா நடந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க தாத்தா. இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அது போதும். அது மட்டும் போதும். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல என் மேல முழுமையான அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தானே. மத்தவங்க எல்லாம் சும்மா ஊருக்காக பாசம் காட்டுறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா ஸ்டாஃப் முன்னாடி என்ன நிக்க வச்சு அம்மா என்ன அதை விடுங்க, இங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அப்பாவும் சொந்த பையன் கூட பார்க்காம, வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை தாத்தா. தாத்தா, நீங்க எனக்கு தந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொன்னா மட்டும் போதாது. எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனா என்னால அது முடியல தாத்தா. என்னால இங்க இருக்க முடியாது தாத்தா. தாத்தா, நான் போறேன். என்னை விட்டு போறியாடா? போறியாடா? இல்ல தாத்தா, என்ன போகாதன்னு சொல்லவே இல்லை. நான் போறதுல உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையா? எனக்கு தெரியும், நான் இங்க இருக்கிறத விட நல்லது போறதுதான். இல்ல நீ போப்பா. ஆனா கூடிய சீக்கிரமே நீ திரும்பி வருவ. இல்ல தாத்தா, இனி நான் இங்க வரவே மாட்டேன். தாத்தாவோட கடைசி காரியங்களுக்கு நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தாத்தா,
உன்னை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடணும்னு தான் என்னோட ஆசையும். ஆனா வேண்டாம், நீ என்ன தனியா விட்டுட்டு போ, நான் தடுக்க மாட்டேன். தாத்தா நான் நீ கொஞ்சம் என் பக்கத்துல வாயேன், இங்க வந்து உட்காரு. இப்போ என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என் பேரன் எந்த தப்பான விஷயத்தையும் பண்ண மாட்டான், நியாயம் இல்லாத எந்த விஷயத்தையும் அவன் பண்ண மாட்டான். அவனால் அதை பண்ண முடியாது. அப்படித்தான் நான் உன்னை வளர்த்தேன். என்ன ஆனாலும் சரி, நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் உன்னை விட மாட்டேன். தாத்தா நான் இங்க பாரு, ஊரை விட்டு போறது பிரச்சனைகளை விட்டு ஓடுற மாதிரி. அது முக்கியமா உன்ன மாதிரி பசங்களுக்கு தற்கொலைக்கு சமமானது. நீ என்னோட பேரப்புள்ள, உன்னால பிரச்சனைகள்ல இருந்து பயந்து ஓட முடியாது. நாம எல்லா விஷயத்தையும் சந்திச்சாகணும். எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் கௌரவமா தலை நிமிர்ந்து வாழணும். இனிமே தான் நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அதெல்லாம் நேரிட எல்லாரையும் காப்பாற்ற நீ இங்க இருக்கணும்ப்பா. உன்னால தான் முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது தாத்தா. எல்லாத்தையும் நேர்மையா பண்றவன் பயப்பட தேவையே இல்லை. கடவுள் கூடவே இருப்பாரு. இது என்னுடைய முடிவு. ஏன் ரஞ்சித் எங்கேயும் போக மாட்டான், இங்க தான் இருப்பான். என்ன இருப்பல்ல? இருப்பியப்பா? நான் போகல தாத்தா, இங்கதான் இருப்பேன், உங்க கூடவே இருப்பேன். அச்சோ, அச்சுதா, காலையில இப்படி உக்காந்துக்கிட்டு என்னடா யோசனை? இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சாப்பிடல. இப்படி பட்டினி கடந்தா தலை சுத்ததான் செய்யும். இந்த கஞ்சி தண்ணிய சாப்பிடு, குடிடா. சாப்பிடு. அச்சுதா, யாரோ வராப்புல இருக்கு. அது யாரு? அச்சுதா, கண்ணு சரியா தெரியலடா. வேலாயுதம் வராரு, நூலுக்கு காசு கேட்க வராரு. கடவுளே, இப்ப என்ன செய்ய போறோம்? நமஸ்காரம். என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? அது எனக்கு எல்லாம் தெரியும். ராத்திரி வந்து மாங்கல்யப்பட்டியா எரிச்சிருக்காங்க. என்ன கொடுமை இது! இதெல்லாம் கலிகாலம் தான்ப்பா. யாருக்கு உதவி பண்ணாட்டியும் கஷ்டப்படுத்தாமே இருக்கலாம்ல. இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது என் தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? அம்மா, குடிக்க கொஞ்சம் மோர் கிடைக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. நான் இந்த கடையில் விற்கிற கலரு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்க மாட்டேன். அச்சுவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நமக்கு மகாத்மா காட்டின வழியில கடைசி வரையும் இருக்க ஆசை. என்னாச்சு, சரிதானே? நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா, சரி.
வந்ததுலேருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது நாங்க உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு தான் இருந்தோம். அது என்ன கொஞ்சம் பணமா? 2,60,60,000 ரூபாய்க்கு நான் பட்டு நூல் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆனா இப்போ எங்க நிலை சரியில்லை. எல்லாம் தெரியும் அச்சு. உங்களுக்கு உதவி பண்றது எனக்கு ஆசைதான். ஆனா உனக்கு தெரியும்ல, இந்த வேலையை நான் லாபத்துக்காக பண்றதில்ல. கஷ்டப்பட்டு தறியில வேலை செய்யறவங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவி, என்னால் அவ்வளவுதாப்பா செய்ய முடியும். தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட பணம் கேட்கறது எனக்கு கஷ்டமாக தாப்பா இருக்கு. ஆனாலும் காஞ்சிபுரத்தில் நூல் வியாபாரம் பண்ணுற சண்முகத்துக்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவர் கேட்பாரா? சரி, என் கையிலேருந்து ஏதாவது பணம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தா என்கிட்டையும் பணம் இல்லையேப்பா. பணம் கொடுக்க கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு சண்முகத்துக்கிட்ட உங்களால கேட்க முடியுமா? அதிகபட்சம் 2 நாள் கொடுப்பான். அதுக்கு மேலே அவன் ஒத்துக்க மாட்டான். நான் இப்போ பெரிய சிக்கல்ல இருக்கேன். நம்மளை மாதிரி பாவப்பட்டவங்களோட நிலைமையே இப்படித்தான். பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா வெளியில் வர முடியாது. இருந்தாலும் நான் என்ன செய்யறது? என்னோட குடும்பமே பெரிய சிக்கல்ல இருக்கு. எனக்கு புரியுது. முடிஞ்ச அளவுக்கு சண்முகத்துக்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறேன். அவருக்கு உன் மேலே ஏதாவது கருணை வந்து உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவருக்கு பணம் கொடுத்தே ஆகணும். திரும்பி கொடுக்க அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறேன். இப்போதைக்கு அது பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்தாங்க. கடவுளே, தபிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவங்களுக்கு நல்லதே நடக்கும். அச்சு, இந்த மாதிரி நேரத்தில் உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ணுறேன்னு என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. நான் ஒரு காந்தியவாதி. ஒரு எறும்பை கூட கஷ்டப்படுத்துறதுக்கு என் மனசு கேட்காது. இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். என்னோட நிலைமையை தான் சொன்னேன். அகிம்சை மார்க்கம், அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. சரி, நான் கிளம்பட்டுமா? என்னால் முடிஞ்ச உதவியை நான் எப்போதும் உங்களுக்கு செய்வேன். அம்மா, அப்போ நான் வரட்டுமா? அந்த பணத்தை உடனே கொடுத்தாகணும் அச்சு. நம்ம நிலைமையை அவரு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. நாம அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது கூட அவரு நம்ம மேல கோவமே படல. இருந்தாலும் 2,60,000 கொடுக்க வேணாமா? எப்படிரா? தெரியலம்மா, அத நினைச்சாலே எனக்கு தலைய சுத்துது. எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பரீட்சை எதுக்கு முருகா? என்ன ராதாக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போக வேண்டாமா? நம்ம ரஞ்சித் சாரை பத்தி யோசிச்சா ரொம்ப பாவமா இருக்கு. மேனகா மேடம் கடையில் அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்க கூடாது. அந்த சுதா ஒன்றும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லை. அவ ஏதோ நாடகம் ஆடின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ரஞ்சித் சார் இனிமேல் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரமாட்டாரா? இவ்வளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வருவாரு? ரொம்ப கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிறவர் ரஞ்சித் சாரு. ஓஹ், பஸ் இன்னும் வரலையே. டைம் வேற ஆயிடுச்சு. ராதாக்கா, அங்க பாருங்க, அது சோனு தானே? ஆமா, சுதாவே தான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே. நீ வேணும்னா டெனிஸ் சாரை கடையில் போய் மீட் பண்ணலாம்ல? அதெல்லாம் சரியா வராதுங்க. நான் அங்க போறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சுலு, உன்னோட பாஸ் இங்கே தான் வர சொன்னாரா? ஆமா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? எங்க அவரு? இப்ப வந்துருவாரு. எனக்கு கால் பண்ணாரு. தோ சார் வந்துட்டாரு. இது மாதவனோட பையன் டென்னில. அந்த டிராவன்கோ சில்ஸ் ஓனரா? அவரேதான்.
இவங்களுக்கு நடுவுல என்ன இருக்கும்? பிரமாதம், நீ ஒத்துக்கிட்ட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்க. சார் இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹலோ, பேர் என்ன? சுரேஷ். ஓகே. ஐயோ, இந்த கஸ்டமர் கேர். அக்கா இந்த போனை கொடுங்க. அந்த ரஞ்சித் அந்த டெக்ஸ்டைலை விட்டு போயிட்டான்ல, அதுவே சந்தோஷம்தான். எங்களுக்கு உன்னோட உதவி மறுபடியும் தேவைப்படலாம். சரிங்க சார். அப்போ நாங்க கிளம்பட்டுமா? வெயிட், இந்தா இதை வச்சுக்க. வரோம் சார். சரிங்க சார். ஓகே. நம்ம பேசுறதை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஓகே, போயிட்டு வரேன் சார். அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி அந்த ரஞ்சித் மறுபடியும் டெக்ஸ்டைல் வந்தா இன்னொரு பிளே ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே சார். அதுக்கு இதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகே சார். என்ன இருந்தாலும் அவ டிராமா நல்லதா இருக்கு. நான் சொன்னல அவ பண்றது சரியில்லைன்னு. ராதாக்கா, அவளோட பிளானை நான் பாத்துக்கிறேன். அட, நீ இதை பாத்தியா மேனகா? இன்னும் இருக்கு. இத பாத்தியா? பார்த்தல, அப்போ நீ எவ்வளவு அழகா இருந்த. இப்போ ஐயா இந்த மாதிரி என்ன சொல்றது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.